Hi all, welcome to my Ambrosia. Vegan Oprah cake எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த vlogல பார்க்க போறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் லேயர் பை லேயரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜொகோன் ஸ்பஞ்ச் கேக் செஞ்சுக்கலாம். This is nothing but almond based cake தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று மெரிங் பேஸ்ட் இருக்கு அண்ட் another ஒன் பார்த்தீங்கன்னா நார்மல் பட்டர் பேஸ்ட் இருக்கு. நம்ம இன்னைக்கு மெரிங் பேஸ்ட் தான் செய்ய போறோம். As usual, நான் இதோட ingredients and measurement details description boxல கொடுக்குறேன். Please do check on it. French பெரிங்க stiff peaks வர அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். And once அது stiff peak reach ஆனதுக்கு அப்புறம் fling flame போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. So that அது dry out ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம dry ingredients and wet ingredients ஆட் பண்ணி நல்லா ஒரு homogeneous batter வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா blend பண்ணிக்கோங்க. எந்தவித லம்ஸும் இல்லாமல் blend பண்ணி வச்சுக்கலாம். And in the batter we are going to fold it with our meringue. So meringue fold பண்ணும்போது all at once dump பண்ணி fold பண்ணாதீங்க because அதோட consistency மாறிடும். So 3 parts-ஆ நம்ம fold பண்ண போறோம். First 1/3 meringue எடுத்து நம்மளோட batterல fold பண்ண போறோம். Over fold பண்ணக்கூடாது because அதோட consistency and texture மாறும். So be careful with that. ஸோ இந்த ஆல்மண்ட் ஸ்பஞ்ச் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்க கேக் மாதிரி ரொம்ப ஃப்ளஃபி ஆகாது. இந்த ஸ்பஞ்ச் ஜஸ்ட் கொஞ்சம் டென்ஸாக தான் இருக்கும். ஆஃப்செட் ஸ்பேட்டுலாவை யூஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர் அன்டில் அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் பேக் பண்ணாதீங்க பிகாஸ் அதோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். நம்மளோட ஜொகோன் ஸ்பஞ்ச் இஸ் ரெடி. நெக்ஸ்ட் பயோட்டின் கிறிஸ்ப் ரெடி பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் நம்மளோட வேஃபர் ரோல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்பி குக்கி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த லேயர் பேக் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திக்காக இருக்கும்போது நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் வராது. இன்ஸ்டெட் கொஞ்சம் சாஃப்டான ஒரு லேயர் மாதிரி வரும். ஆல் வி நீட் இஸ் கிறிஸ்பியர் குக்கி. அண்ட் ஒன்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் ஷோ யூ த டெக்ஸ்டர். அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இட் வில் டேக் அரௌண்ட் 14 to 16 minutes டு பேக். ஸோ அதை நம்ம வந்து உடைக்கும் போது அந்த ஸ்னாப் நமக்கு வரணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக நமக்கு அந்த பயோட்டின் கிறிஸ்ப் ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறது வீகன் காஃபி மெரிங் பட்டர் க்ரீம். ஃப்ரெஞ்ச் மெரிங் டைப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிஃபான மெரிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அது ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் நம்மளோட வீகன் பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டப்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். அண்ட் கீப் மிக்சிங் இட். அண்ட் ஒன்ஸ் அது மிக்ஸ் ஆக ஆக இட் வில் கம் பேக் டுகெதர் அண்ட் யூ வில் கெட் அ ஸ்டிஃப் பட்டர் க்ரீம். அண்ட் 1 teaspoon ஆஃப் எஸ்ப்ரெஸோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிரானியூல்ஸ் பட்டர் க்ரீமில் வரும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும். அண்ட் பட்டர் க்ரீம் ரெடி பண்ணி அதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம க்ரோஸ்டியான் தான் ரெடி பண்ண போகிறோம். மெல்டட் டார்க் சாக்லேட் அண்ட் நம்மளோட ஃபயோட்டின் குக்கீஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து க்ரோஸ்டியான்னு சொல்லுவாங்க. அண்ட் இது டோட்டலி ஃப்ரெஞ்ச் டேர்ம், எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. பட் ப்ராப்பர் டேர்ம் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த க்ரோஸ்டியான ப்ரிப்ரேஷனில் ஃபைனல் ப்ரிப்ரேஷனாக வச்சுக்கோங்க. அண்ட் நவ் இட்ஸ் அவர் ஓப்ரா டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிள் மோல்டு வந்து உங்களுக்கு லேயர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மோல்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் அதாவது நம்மளோட பேஸ் லேயர் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க க்ரோஸ்டியான் அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓப்ரா கேக் மேக்கிங் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் மினிமம் 2 days. டே 1ல் நம்மளோட லேயர் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சிடணும். அதாவது நம்மளோட ஜக்கோண்ட் அண்ட் ஃபயோட்டின் க்ரோஸ்டியான் இதெல்லாம் பண்ணி வச்சிடணும். டே 2ல் அதோட அசம்பிளிங் வச்சுக்கலாம் பிகாஸ் இமீடியட்டாக பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜக்கோண்ட் ஸ்பஞ்ச் தான் வைக்க போகிறோம். அண்ட் ஸ்பஞ்ச் வந்து நல்லா எஸ்ப்ரெஸோ காஃபியில் வந்து சோக் பண்ணிக்கணும். யூஸ்வலாக நம்ம கேக் சோக் பண்ணுவோம் இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து நீங்கள் இந்த ஸ்பஞ்ச் வந்து சோக் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். Feel free to add as much as coffee you want. And next layer பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃபி ஃப்ளேவர்ட் மெரிங் பட்டர் க்ரீம். ஸோ பட்டர் க்ரீமில் காஃபி ஆட் பண்ணும்போது ஐதர் நீங்கள் ப்ரூட் காஃபி ஆட் பண்ணலாம். பட் எனக்கு அந்த காஃபி கிரானல்ஸ் அங்கங்கே வந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் எஸ்ப்ரெஸோ பவுடர் டைரெக்டாக பட்டர் க்ரீமில் ஆட் பண்ணிப்பேன். அந்த ஸ்லைட் பிட்டர்னஸ் அண்ட் அந்த ஸ்வீட்னஸ்க்கு வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லேயர் ஜாக்கோன் ஸ்பஞ்ச். as usual காஃபியில் நல்லா சோக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு டெலிபரேட்டாக ஃபீல் ஃப்ரீ டு சோக் as much as you want. And next layer is going to be our chocolate ganache. And ganache வந்து நான் மேக்கிங் வீடியோவில் நான் போடல, இது வந்து சிம்பிள் ganache தான்.
இதோட மெஷர்மெண்ட் டீடைல்ஸை நான் ஆஸ் யூஷுவல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் கனாஷ் மேக் பண்ணும்போது ஆல்வேஸ் யூஸ் கவச்சர் சாக்லேட் இன்ஸ்டெட் ஆஃப் கம்பவுண்ட் சாக்லேட் ஸோ தட் யூ வில் ஹாவ் அ ரிச் ஃப்ளேவர். அண்ட் ஒன்ஸ் நம்ம கனாஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஜக்கான் ஸ்பஞ்ச் காஃபியில் சோக் பண்ண போகிறோம். அண்ட் சோக் பண்ணிட்டு அதுக்கு மேலே காஃபி ஃப்ளேவர்ட் பட்டர் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பட்டர் க்ரீமை நல்லா ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் ஸ்பேட்டில் வச்சு ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன் த டாப் ஆஃப் பட்டர் க்ரீம் அகெயின் நம்ம கனாஷ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். எஸ், கனாஷ் அப்ளை பண்ணிட்டு அதையும் ஒரு ஆஃப்செட் ஸ்பேட்டிலா வச்சு நல்லா ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் இதை நம்ம லேயர் பண்ணதுக்கப்புறம் we are going to refrigerate it for minimum 2 hours. இந்த லேயர்ஸ்லாம் செட் ஆகணும் before we are going to glaze it. Okay, let it set in the fridge for minimum 2 hours. நம்மளோட டார்க் சாக்லேட் கிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கிளியர் கிளேஸ் அலாங் வித் டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். கிளியர் கிளேஸ் ரெசிபி வீகன் ஒயிட் சாக்லேட் மூஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டூ செக் ஆன் இட். ஸோ 40 கிராம் ஆஃப் கிளேஸ் ப்ளஸ் 10 கிராம் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இந்த கிளேஸ் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிளேஸ் பாயில் பண்ணி நம்ம டார்க் சாக்லேட்டில் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் தட்ஸ் கோயிங் டு பி அ டார்க் சாக்லேட் கிளேஸ். அண்ட் at 35 to 40 degree Celsius நம்மளோட கிளேஸை லேயர் பண்ணலாம். எனிதிங் above 40 degree Celsius நம்மளோட கேக் மெல்ட் ஆயிரும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் தட். 35 டிகிரியை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. And anything below 30 degrees நம்மளோட glaze ரொம்ப thick ஆயிரும். So you have to be careful in that. Shining ஆன dark chocolate glaze ready and we can start spreading it out on our cake. So offset spatula யூஸ் பண்ணி அது நல்லா spread out பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக spread பண்ணிக்கோங்க அந்த glaze. So நம்மளோட 7 layers of opera cake is ready. ஒன்ஸ் நம்ம கிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரிக் நம்மளோட கேக் வந்து மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. கிச்சன் டவலில் ஹாட் வாட்டரில் நல்லா சோக் பண்ணி அது ஒரு 3 செகண்ட்ஸ் நம்மளோட மோல்ட் சுற்றி ரேப் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக வந்து கேக் டிமோல்ட் ஆகிடும். ஆல்ஸ் உங்ககிட்ட ஹாட் கன் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட வீகன் ஓப்ரா கேக் இஸ் ரெடி அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பிளான் பேஸ்ட். அண்ட் இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டிக்கான ப்ராசஸ் தான். பட் அதோட ஃப்ளேவர்ஸ் வர்த் ட்ரையிங் தாங்க. பிகாஸ் ஒவ்வொரு பைட்லேயும் கிராஸ்டியான், காஃபி சோக்ட் ஆல்மண்ட் கேக் அண்ட் காஃபி இன்ஃப்யூஸ்டு மெரிங் பட்டர் க்ரீம் அண்ட் கனாஷ் எல்லாம் வரும்போது ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு என்ஹான்சிங்காக இருக்கும். அவ்வளோ ஒரு இட் வில் பி அ ட்ரீட் ஃபார் யுவர் டேஸ்ட் பட்ஸ். Hope you liked the video. If you like to learn more about vegan recipes, do subscribe my channel and don't forget to give a thumbs up. So நீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம எந்த vegan recipe ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Thank you.